வணக்கம் உறவுகளே! இன்றைக்கும் இன்னொரு தோட்ட வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தோட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மண் பதப்படுத்தி வெங்காயம் நடுறேன் என்ற வீடியோவும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் வந்து கேட்டிருந்துச்சுன்னா, அந்த வெள்ளைப்பூச்சி தாக்கத்துக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறீங்கள் கஞ்சி தண்ணி, அது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, என்ன அளவிலே என்று சொல்லி கேட்டிருந்தீங்கள். அந்த அளவின்படி நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ. மறந்துடாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவையும் பார்த்தீங்களான்னு சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாருங்க, தோட்டத்துக்கு போகலாம். இன்றைய பார்த்தீங்களேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த வெங்காயம் கிண்டிட்டு பாருங்க எடுத்துட்டு இந்த பாக்ஸில் மண் இருக்குது. இந்த மண்ணை வந்து நான் அரிவாசியை வந்து இன்னொரு பாக்ஸில் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் இப்போ மண் பதப்படுத்தி இதில் வெங்காயம் நடுறன்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல நாங்கள் மண்ணை வந்து அரிவாசி எடுத்துக்கொள்ளுவோம். ஆல்ரெடி நான் இதுக்குள்ள கண்டு வைக்கிறதுக்கு முதலே வெங்காயம் வைக்கிறதுக்கு முதலே இதுக்குள்ள மரக்கறி எல்லாம் போட்டு தான் நான் மரக்கறி கழிவுகள் போட்டு தான் இதில் வந்து நான் வெங்காயம் நட்டேன். நான் ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரக்கறி கழிவெல்லாம் நல்லா வந்து உக்கிட்டுது பாருங்க. ஒரு மரக்கறி கழிவும் இல்லை. ஆக இதில் தெரியுறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் முட்டை கோது மட்டும் பெரும். இதில் இப்போ நாங்கள் எல்லா மண்ணையும் அரிவாசி எடுத்து போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த தொட்டிக்கில் பாருங்க இப்படி நிறைய நாக்கிளிப்புழு இருக்குன்னு பாருங்க. நீங்கள் வந்து இந்த மரக்கறி கழிவுகள் போட்டுட்டு வந்து நீங்கள் இந்த தோட்டம் செய்தீங்களன்னு சொன்ன மண்ணை பதப்படுத்தி எடுத்தீங்கன்னா நிறைய நாக்கிளிப்புழுக்கள் வரும். இப்போ பாருங்க, நான் அரிவாசிக்கு மண் போட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ள நான் மரக்கறி கழிவுகள் போட போகிறேன். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இந்த மரக்கறி கழிவுகளை இந்த பாக்ஸில் போட்டுக்கொள்ளுறேன். இப்போ பாருங்க, நான் அளவாக போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் போட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் பாருங்கள் மரக்கறி கழிவு போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே மண் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மண்ணைத்தான் நாங்கள் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறேன். நாக்கிளி புழுவோடையே எல்லாம் போடுவேன். அப்போ தான் இதுதான் அந்த மண் உரம்ன்ட்டு சொல்கிறது. பாருங்க, அந்த நாக்கிளி புழுவெல்லாம் இருக்க வேணும் தோட்டத்துக்கு மண்ணுக்குள்ள. அப்போ தான் நல்லா கண்டு வந்து நல்லா செழித்து வளரும். டக்கண்டு வந்து இந்த மரக்கறி கழிவுகளும் டக்கண்டு உக்கி பசலை ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் முதலையும் இப்படித்தான் மண் போட்டு கண்டுகள் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா கண்டுகளையும் நான் கண்டுகள் நட்டிருக்கிறேன் மண் பாவிச்சு. நீங்கள் இந்த மரக்கறி கழிவுகளை நீங்கள் ஒரு பாக்ஸில் ரெஜிபோம் பாக்ஸ் ஒன்று எடுத்து மூடியும் ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டு மூடி மண் போட்டு மூடி வச்சு பாவிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த முறை தோட்டம் செய்யக்கே இதே மாதிரியே மெதட்டில் செய்யலாம். இப்போவே நீங்கள் அந்த மரக்கறி கழிவுகளை சேர்த்து வைக்க வேணும். நான் அப்படி சேர்த்து வச்சு தான் இந்த தோட்டத்துக்கு கண்டுகளுக்கு பசலையாக்கி போடுறேன். நான் இப்போ எல்லாத்துக்கும் மண்ணை போட்டுட்டு வடிவாக மண்ணை போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா நான் 2வது பாக்ஸும் வந்து பாருங்க இப்படி ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரேஞ்சு புளிகிறது நான் வந்து கூடுதலான ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு ஜூஸுகள் புளிஞ்சு கொடுப்பேன். அப்போ அந்த ஒரேஞ்ச் கோதுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இப்படி போடுறேன். நான் பாருங்க போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் நான் மண் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கான்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பாக்ஸுக்கு வந்து நான் மண் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் இப்படியே விடுவோம். 2 அண்ணாத்து இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி தான் வெங்காயம் நட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்ஸில் தண்ணி ஊற்ற போகிறேன் வெங்காயம் நடுறதுக்கு. இதுக்கு நிறைய தண்ணி நீங்கள் ஊற்ற வேணும். அப்போ தான் வெங்காயம் நடலாம்.
நட்டு போட்டு வெங்காயம் நட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. நடுறதுக்கு முதத்தான் வெங்காயத்துக்கு இதுக்குள்ள தண்ணி ஊற்ற வேணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதில் நான் பாருங்க முளை வெங்காயம் நான் கறிக்கு வேண்டிய வெங்காயத்தில் முளைச்சது அதைத்தான் இதில் நடுறேன் பாருங்க. நான் இதுக்கண்டு முளை வெங்காயம் வேண்டி நடுறேல. இப்படியே எல்லா வெங்காயத்தையும் நடுவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா வெங்காயமும் இந்த ஒரு பாக்ஸுக்கு இப்போ நட்டுட்டேன். மற்ற பாக்ஸுக்கும் இதே மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு வெங்காயத்தை நடுவோம். இப்போ பாருங்க நான் வெங்காயம் எல்லாம் நட்டுட்டேன். இப்படித்தான் நான் வெங்காயம் நட்டு விடுறேன். நான் பாருங்கள் நட்டிருக்கிறேன். இனி இது ஒரு கிழமையால் பார்க்கலாம் இப்படி தழுத்து வந்திருக்கண்டு. பார்த்தீங்களா நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து இது பார்த்தீங்களா 500 ml தண்ணி போட்டில் நான் இந்த கஞ்சி தண்ணியை விட்டு 3-4 நாளாக ஒரு இணலில் விட்டு வச்சுருந்தேன். நான் அதை வந்து இதில் விட்டு கொள்ளுறேன். பாருங்க இவ்வளோத்துக்கு விட்டுக்கொள்கிறேன். வந்து நான் 100 ml அளவு தான் தண்ணி கலக்க போகிறேன். அதுக்கு வந்து 100 ml அளவு தண்ணி கலக்கிறேன் பாருங்க. இப்போ இதை நல்லா மூடிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். மூடிட்டு வந்து நல்லா இதாண்ட வேணும். இந்த கஞ்சி தண்ணியை வந்து நீங்கள் வீட்டுக்கு வைக்காதீங்க. 3-4 நாள் செண்டா ஒரு மனம் உண்டு மணக்கம். அதால் வீட்டுக்கு வைக்காமல் வெளியில் நிழல் பகுதியில் நீங்கள் போத்தில் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி. இப்படி நல்லா இதாண்டு ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி உங்களுக்கு துளசி மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டினான். இப்போ இந்த துளசி மரம் எப்படி வந்து நிற்கன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இப்போ நான் இதில் வந்து கோவா கண்டு நிற்கிது. அதுக்கு தான் இந்த இப்போ ஸ்ப்ரே அடித்து விடுறேன். என்னடா பூச்சிகள் வருது. இந்த மனத்துக்கு வந்து பூச்சி வராது. இந்த கஞ்சி தண்ணி இந்த மனம் வந்து 3-4 நாள் வச்சிங்களன்னு சொன்னால் அது ஒரு மனம் ஒன்று வரும். அதுக்கு தான் இந்த பூச்சிகள் வராமல் இருக்கும். பார்த்தீங்களாண்டா என்னுடைய துளசி மரங்க எப்படி நிற்கன்னு சொல்லி இப்போ கலர் மாறி நிற்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வெயில் கூடவானபடியாக தான் இந்த கலரில் நிற்கிது. இதே இப்போ உள்ளுக்கு இருந்தால் நல்ல பச்சையாக இருக்கும். ஆனால் இப்போ வெயில் கூடன்றபடியாக இந்த கலர் மாறி நிற்கிது பாருங்க. நான் துளசிக்கு தான் கூடுதலாக அடிக்கிறேன்னா. பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளைப்பூச்சி தாக்கம் குறைஞ்சிட்டுது பாருங்க. இது நீங்கள் அடித்து கொண்டு வரவே இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கம் குறைஞ்சிடும். இப்போ கோவா கண்டில் வந்து ஒரு பூச்சி ஒன்று விழுந்துட்டுது. அதுக்கு தான் இப்போ நான் இதை அடிக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பாருங்க. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்ப்ரே அடித்தோடனே பாருங்க ஆக்கள் வெளியில் தான்ட்டீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அடித்து கொண்டு வந்தீங்களாண்டா சரி எந்த ஒரு மருந்தும் அடிக்க தேவையில்லை. இந்த ஸ்ப்ரே மட்டும் அடிச்சிங்களாண்டாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கு வந்து லண்டனில் சரியான காற்று வந்து சுழட்டி அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இப்போ வந்து 3-4 நாளாச்சு இந்த வெங்காயம் நட்டு. இப்போ பாருங்கள் இப்படி முளை வந்திருக்கண்டு. முளை வெங்காயம் புரிம்பா நட்டுனான் ஒரு பாக்ஸில். இது முளை இல்லாத வெங்காயம் ஒரு பாக்ஸில் நட்டுனான். அந்த பாக்ஸை தான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இப்படி முளை வந்திருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரியே நான் செய்த மாதிரி செய்தீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும் வெங்காயம். இப்போ பாருங்கள் இதுதான் என்னுடைய தோட்டம். என்னுடைய தோட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு தோட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.